அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய நிஹ்மத் என்னவென்றால் அது நம்முடைய குடும்பம். பெற்றோர், கணவன் மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், இவர்கள் அனைவரும் நம் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவர்களின் பாதுகாப்பும் நலனும் ரஹ்மத்தும் நமக்கு மிகவும் முக்கியமானவை. அதனால் இன்று நாம் நம் குடும்பத்தினருக்காக அல்லாஹ்வின் கருணையையும் பாதுகாப்பையும் வேண்டி ஓதக்கூடிய மிக அழகான ஒரு துஆவை பற்றி பார்க்கலாம். இந்த துஆ நம் குடும்பத்தின் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத் நிறைக்கவும், பரக்கத் அதிகரிக்கவும், பாதுகாப்பு கிடைக்கவும் உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த துஆவின் ஆழமான அர்த்தத்தையும் அதன் மகத்துவத்தையும் மனதார உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் நம் குடும்பங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து ரஹ்மத்தில் வைத்திருப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இந்த அழகான துஆ வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம் குடும்பத்துக்காக அல்லாஹ்வின் கருணை, பாதுகாப்பு மற்றும் பரக்கத்தை வேண்டி கேட்கும் மனமார்ந்த ஒரு துஆ. இந்த துஆவின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால், நம் குடும்பத்தினருக்காக அல்லாஹ்வின் ரஹ்மத்தையும் பாதுகாப்பையும் நாட கற்றுத் தருகின்றது. குடும்பத்தில் அமைதி, அன்பு, ஒற்றுமை நிலைக்க இது ஒரு நினைவூட்டலாக இருக்கின்றது. இந்த துஆவின் சிறப்பு என்னவென்றால், நாம் நம்மை மட்டுமல்ல, நமக்கு அன்பானவர்களையும் அல்லாஹ்வின் அருளில் ஒப்படைக்கின்றோம். அதனால் இது அன்பு, பொறுப்பு, நம்பிக்கை ஆகியவற்றை வளர்க்கும் ஒரு அழகான துஆ. இது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவென்றால், குடும்பத்தின் மீது நன்றியுணர்வு அதிகரிக்கும், உறவுகள் வலுப்படும், சிரமமான நேரங்களிலும் அல்லாஹ்வின் உதவியை நம்பும் ஈமான் அதிகரிக்கும், மனதில் அமைதியும் உள்ளத்தில் நிம்மதியும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த அழகான துஆ என்ன என்பதை பார்க்கலாம். அல்லாஹும்ம ஜஅல் அஸ்ரதி ஃபீ ரஹ்மதிக். அல்லாஹும்ம ஜஅல் அஸ்ரதி ஃபீ ரஹ்மதிக். யா அல்லாஹ், என் குடும்பத்தை உன் ரஹ்மத், கருணைக்குள் வைத்தருள்வாயாக. இந்த துஆவில் மிக ஆழமான அர்த்தம் இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடம் செல்வம், வசதி மட்டும் கேட்கவில்லை. நம் குடும்பமே அல்லாஹ்வின் ரஹ்மத், பாதுகாப்பு, பரக்கத் ஆகியவற்றுக்குள் இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். அஸ்ரதி, இதன் அர்த்தம் என் குடும்பம். இது பெற்றோர்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள் என நமக்கு நெருக்கமான அனைவரையும் குறிக்கின்றது. உதாரணமாக, ஒரு தாய் தனது பிள்ளைகள் நல்ல வழியில் வளர வேண்டும் என்று நினைப்பது போல இந்த துஆவில் நம் குடும்பம் அல்லாஹ்வின் கருணையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்றோம். அடுத்ததாக, ரஹ்மதிக்க, உன் கருணை. அல்லாஹ்வின் ரஹ்மத் என்பது வெறும் இரக்கம் மட்டுமல்ல, பாதுகாப்பு, நன்மை, மன்னிப்பு, பரக்கத் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, மனக்கசப்பு வரலாம். அல்லாஹ்வின் ரஹ்மத் வந்தால் அந்த வீட்டில் அமைதி, அன்பு, ஒற்றுமை அதிகரிக்கும். இவ்வாறாக இந்த துஆ நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகின்றது. நம் குடும்பத்தின் உண்மையான பாதுகாப்பு பணத்திலும் பலத்திலும் மட்டுமில்லை,
அல்லாஹ்வின் கருணையில் தான் இருக்கின்றது. உதாரணமாக, ஒரு தந்தை குடும்பத்துக்காக உழைக்கின்றார். ஆனால் அதோடு அல்லாஹ்விடம் துஆ செய்யும் போது அவர் உலக காரணங்களோடு ரப்பின் உதவியையும் நாடுகின்றார். ஆகவே இந்த துஆ குடும்ப அன்பையும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் நன்றி உணர்வையும் அதிகரிக்கும் ஒரு அழகான துஆ. இவ்வாறாக இந்த துஆவை நாம் 3 முறை ஓதலாம், 7 முறை ஓதலாம், அல்லது மனமாற தேவைக்கேற்ப பலமுறை ஓதலாம். முக்கிய எண்ணிக்கை என்று ஒன்றுமில்லை. இஹ்லாசுடன் ஓத வேண்டும். அடுத்ததாக இதை ஓதும் போது முதலில் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். பிறகு இந்த துஆவை மன அமைதியுடன் நம்பிக்கையுடன் ஓத வேண்டும். முடிவில் மீண்டும் ஸலவாத்து சொல்லி ஆமீன் கூறி முடிக்க வேண்டும். எந்த நேரத்தில் இதை ஓதுவது சிறந்தது என்றால் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, அதாவது நாளின் ஆரம்பத்தில் குடும்ப பாதுகாப்புக்காக ஓதலாம். மஹ்ரிப் அல்லது இஷா தொழுகைக்கு பிறகு ஓதலாம், அதாவது குடும்ப நிம்மதிக்காக. அடுத்ததாக தஹஜ்ஜுத் நேரத்தில் ஓதலாம். இது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த நேரமாகும். அல்லது குடும்பத்தாருக்காக கவலைப்படும் எந்த நேரத்திலும் ஓதிக்கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நம் குடும்பம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய அமானத். அவர்களின் பாதுகாப்பு, நிம்மதி, ஒற்றுமை மற்றும் பரக்கத்துக்காக நாம் செய்யக்கூடிய மிக அழகான அமல்களில் ஒன்று மனமார்ந்த துஆ. இந்த சிறிய துஆ நம் குடும்பத்தை அல்லாஹ்வின் ரஹ்மத்திலும் பாதுகாப்பிலும் ஒப்படைக்கும். சில நேரங்களில் நம் கைகள் செய்ய முடியாததை நம் துஆ அல்லாஹ்வின் அனுமதியால் செய்துவிடும். ஆகவே இந்த துஆவை உங்கள் வாழ்க்கையின் தினசரி பகுதியாக மாற்றுங்கள். உங்கள் குடும்பத்துக்காக துஆ செய்யுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் ரஹ்மத் இருக்கும் வீடு ஒருபோதும் வெறுமையாகாது. அங்கே நிம்மதியும் பரக்கத்தும் நிலைத்திருக்கும். அல்லாஹ் நம் குடும்பங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாத்து அன்பு, ஒற்றுமை, ஈமான் மற்றும் ரஹ்மத்தால் நிரப்புவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.